சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம செயற்கையா ஒரு ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது. நம்ம இயற்கையா ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றோம்னா அந்த ஹீட் எந்த அளவு இருக்குன்னா நம்ம பக்கத்துல யார் வந்தாலும் நிற்கவே முடியாது. அப்படி வந்து நின்னாலும் அந்த ஹீட் ரொம்ப ஹீட்டா இருக்குப்பா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த ஹீட் இருக்கும். அப்பதான் குண்டலினி ஆக்டிவேட் ஆகும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாம்பானது, பாம்புன்றது பாம்புல அந்த ஒரு தண்ணீர் போல, வெள்ளை தண்ணீர் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் மேல எழுந்துறதுக்கு ட்ரை பண்ணும். அதிகப்படியான உஷ்ணம் வந்து அங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது மேல ஏறும். ஒன்ஸ் அது ஏறுதுன்னா அது வழிகள்லாம் கிளியரா இருந்துச்சுன்னா சரின்னு ஏறிடும். மேல மேல வர்றது பாம்பு போல எனக்கு காட்சி கொடுத்தது. சில பேருக்கு தண்ணீர், மீன், அது போல பல விதமா காட்சி கொடுக்கும். சரி, இப்போ விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த லம் என்ற மந்திரம் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லம் என்ற மந்திரத்தை சொல்லி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் மூலாதாரத்தை. அப்ப அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த வீடியோ லென்த்தா தான் போகும். ஏன்னா ஆன்மீகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, குண்டலினி அவேக்கன் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பொறுமை மிக மிக அவசியம். சில பேர் வந்து ஜஸ்ட் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து தொட்ட உடனே மேல வந்துடணும், ஓப்பன் ஆயிடணும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா தவறான புரிதல், அதாவது மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு சக்கரங்களை ஓப்பன் பண்ணணும், நாடி சுத்தி பண்ணணும், நாடி சுத்தியும் பல வாட்டி சுத்தி பண்ணணும், அப்பதான் வந்து ஓப்பன் ஆகணும். நடுவில் ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் மாறி போச்சுன்னா அங்கே பேரலைஸ் ஆகிடும். அந்த கால்கள் கையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், உறுப்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டுரும். இப்போ எல்லாம் இருக்கு. சரி, லென்த் பண்ண பிறந்த வீடியோவை ஓகே. இப்போ வந்து மூலாதாரத்தில் ஒரு சக்கரங்களை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னியானதை நம்ம அதிகப்படியாக வெளிப்படுத்தணும். அது வந்து நம்ம